நாட்டு மாடு எப்படி காங்கேயம் நாட்டு மாடு மாடு கண்ணுக்குட்டி மாடு வந்து கண்ணுக்குட்டி என்ன பொட்டையா பொட்டை குட்டி எவ்வளோக்கு முடிஞ்சுன்னா இது விலை 35 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 35. ஆமாம் 35 ரூபாய்க்கு. வாங்குறவங்களுக்கு லாபம் தான். வாங்குறவங்களுக்கு லாபம் தான். பால் ஒரு 2 கண்ணுக்குட்டி பிடிச்சி எதுனா ஈத்துனா இது 3000 நல்லா இருக்குல்ல மாடு? நல்ல மாடு. ஆமாம் வீட்டுக்கு அம்சமாக இருக்கும். வீட்டுக்கு அம்சமாக இருக்கும். பாலுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல நாட்டு மாடு. நல்ல நாட்டு பால் தயிர் மோர் வச்சு சாப்பிடலாம். நாட்டு மாடு பாலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமாம் ஆமாம். எந்த ஊருக்குண்ணா? இது கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோயில். நாட்டு மாடு மேல என்ன பிரியண்ணா உங்களுக்கு? ஒரு நாட்டு மாடு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். இப்போ 40 நாட்டு மாடு வச்சிருக்கேன். அப்படியா? 40 வச்சிருக்கீங்களா? அப்படியா? பால் வியாபாரத்துக்கா? பால் கொடுப்போம். கட்டுப்படி ஆகுமா? பரவாயில்ல. பால் கம்மியா தானே கிடைக்கும்? கம்மியா லிட்டர் 100 ரூபாய் தான் கொடுப்போம் நாங்க. 100 ரூபா. ஆமா. அண்ணா வாங்கிடலாம் போடணும். ஆனா நாட்டு மாட்டு பாலுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அப்படி சொன்னா அதோட சக்தி கூட. அப்படி சொன்னா மாட்டுக்கு நோய் வராது. நம்ம மேய்ச்சல் இருக்கு. சரி. அது காங்கேயம் மாடா பார்த்து வாங்கிருக்கீங்களா? வாங்கிட்டேன். அது என்னைக்கு இருந்தாலும் பொண்ணு தானே. ஆமா. என்ன எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்கண்ணா? இது நம்மகிட்ட இருக்கும். அந்த 13 குட்டி போட்ட மாடு தான் வச்சிருக்கேன். அப்போ எவ்வளவு நாள் கழிச்சு விலைக்கு கொடுப்பியா? விலை கொடுக்கறதில்ல. இது நம்ம விருப்பப்பட்டு வாங்குற வீட்டிலே தான் இருக்கும். வீட்லயே இருக்கும். அது வந்தா மட்டும் யாரை கேட்டா கொடுப்போம். அந்த நாட்டு மாடு மேல அவ்வளவு பிரியம். ஆமா. அப்படி பழகினா அப்படியே வச்சுக்கோங்க கூட. சரி. இது உங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டு இன்னைக்கு என்ன வண்டி சேர்க்கறது. இது கிரு கிராஸ் கிடையாது. கிருன்னா தமிழ் யாரு? பசுவை கொடுக்கலாம். குட்டி தனியாக தான் இருக்கு. பால் நல்ல பால் வர்க்க மாடு. சரி. காம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் அடிக்கும். குட்டியை வளர்த்தாலும் போதும் பால் கறக்கலாம். சரி. குட்டி போட்ட குட்டியா? ஆண்குட்டி. ஆண்குட்டி. காலை ஜல்லிக்கட்டு வளர்க்கலாம். ஆமா. அந்த அமைப்பு இருக்கா குட்டிக்கு? எது நல்லா இருக்குன்னா சரி. மாடு என்ன மாடுண்ணா? இது இருபிளாட்டு மாடு. இருபிளாட்டு உழவு மாடா? உழவு வண்டி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும். சரி. நல்லா உழைக்கும். பல்லு வச்சுருந்தா? பல்லு. சரி. ஜோடி எவ்வளோன்னு சொல்றீங்க? ஜோடி 70 கடையும் கூட 75 சொன்னேன். 75. ஆமா. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 65 வரைக்கும் கேட்டாங்க. அவ்வளோ கடைஞ்சா கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? 70 மேலே தான் கொடுப்பேன். 70,000க்கு மேலே வரணும். ஆமா. கொஞ்சமாவது வரணும். ஆமா. அப்பதான் கட்டுப்படி ஆகுமா? சரி. நீங்க வியாபாரி அம்பாசமுத்திரம். ஆமா. சிவசேலம் கல்யாணி வரும். சிவசேலம் கல்யாணி வரும். வெங்காய சாலகா. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 95 43 43 35 89. இந்த மாதிரி காளை மாடு வேணா உங்ககிட்ட வாங்கி வேற கிடைக்கும். கிடைக்கும். அப்படியா? இதோட 3 ஜோடி ஆச்சு. சரி. வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கியா? ஆமா. சரி. சும்மா கேட்டுட்டு இருப்பானு நீ கொடுத்துதாள். வா பொண்டே போயிட்டு பதா படிக்கணும். என்ன இது காங்கேயம் கண்டா? பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? 1 வருஷம் ஆயிருமா? 1 வருஷம் ஆகும். பல்லு போடுறது. ஒரு கண்டு தான் வச்சிருக்கியா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? குறிப்பு தர பக்கத்தில். எவ்வளோதான் சொல்றியா? 27,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 24,500 கேள்வி இருக்கு. ஒரு 25 வந்தா கொடுத்துருவீங்களா? சரி. வேற கண்டு இருக்காண்ணா?
இது ஒன்று தான் இருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நம்பர் வேண்டாம். எந்த மாடு சொன்னாலும் சரி தான் நான் வரல. அது வண்டி மாடாண்ணா? அது வண்டி மாடு, நாட்டுக்கால. வந்து திருங்க பல்லு ஒரு ஒன்று 6 பல்லு போட்டுருக்கு, 6 பல்லு முளைக்கு. ஜோடி எவ்வளோ சொல்றீங்க? 85,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி கேட்காங்க ஒரு சில பேர். எவ்வளோண்ணா கொடுத்தீங்கண்ணா? கறிக்கு கேட்காங்க, கறி கிடையாது. இதை சொல்லுங்க, எவ்வளோண்ணா கொடுத்தீங்கண்ணா? அது ஜோடி 75 ரூபா சொல்லி கேட்காங்கண்ணே. கொடுக்கணும், வந்து பார்த்து கொடுக்கணும். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பாவூர் சார். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 91 24 23 23 43. இந்த வண்டி மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி. இது கிர்ரு காளையா? இது புலி காளையாண்ணா? புலி காளைக்கு பயன்படுத்துவாங்களா? பல்லு சின்ன 2 பல்லு. எவ்வளோ சொல்றேண்ணா? 55 ரூபா சொல்றேன். 55,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 50 ரூபாய் கேட்டுருக்கேன். கொடுக்கலையா? கூட 2 ரூபா வரணுமா? கூட 2 ரூபா வரணுமா? 52,000 வந்தா கொடுத்துறீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? பூவாணி வாஞ்சி மணியாச்சு பக்கம். சரி. கைவிடத்துக்கேதா? கைவிடத்துக்கேதா? 50 ரூபாய் கேட்டாச்சியா? 60 ரூபா சொல்லி 55 ரூபா விற்கேன். 50 ரூபாய் கேட்டேன், அப்போ நான் கொடுக்காம வச்சிருக்கேன். 50 ரூபாய் கேட்டேன். மாடு வாங்க வந்தியல்ல? என்ன மாடு? கங்கை மாடு, வண்டி மாடு. எடியா வந்திருக்கா மாடு? மாடு வரலையா? வரலையா? எங்கேருந்து வந்தப்புல? முக்குடோல். முக்குடோல். முக்குடலா? சரி. மாடு வரலையா? வண்டி மாடு வரல. வேலை எட்டி சொல்லுதாமா. வண்டி மாடு ஓட்ட தெரியுமா? அம்மா. அப்படியா? வண்டி கிடக்கலாம். படிக்கிறாப்லையா? அம்மா. சைடில் இதா? சரிங்க. நாலு காலையும் எவ்வளவு முடிஞ்சு? 4 காலையும் 55.
ஒரு காலம் ஒரு காலம் 55,000. அது வண்டி மாடாண்ணா? பால் கறவை, வண்டி அடிக்கும், பாலும் கொடுக்கும், எல்லாத்துக்கும் யாரும். எத்தனை ஈத்துண்ணா அது? ரெண்டாவது ஈத்து. கேரளாவுக்கு போகுதா? கேரளா போகுது. ஏன்னா கேரளாவுக்கு கேரளாவில் வாங்குது, அங்கே யாரும் தமிழ்நாட்டில் வாங்கி வளர்க்கலாம். டக்கர் வந்துருச்சு, வாங்கி மாடு ஓட்டுதான், யாரும் ஓட்டுதான். நாட்டு மாடு வாங்க ஆள் இல்லை. உங்களுக்கு ரூபா தேவை. எனக்கு ரூபா கையில் பைசா எல்லாம் வித்துட்டு, எனக்கு கையில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சுற்றலாம கொண்டு வித்துருக்கு. வீட்டில் இந்த மாடை வச்சு வித்தாச்சு. அடுத்து நம்ம மாடை கொண்டு சேர்க்கணும். இந்த ஒன்று கண்ணுட்டி வாங்கி வளர்த்து ஒரு கூட கொடுப்பேன். இவருக்கு தான் கொடுப்பேன், என் நண்பனுக்கு தான் கொடுப்பேன். அதை 2 நண்பன் எனக்கு இருக்கான். 2 நண்பன் இருந்தால் தான் என் மாடு விற்கும். வாரம் 10 மாடு கொண்டு வருவேன். இந்த 2 நண்பனுக்கு தான் கொடுப்பேன். சேலத்துலேருந்து கொண்டு வருவேன். சேலத்துல இருந்து நாட்டு மாடு சொந்த ஒரு புளியங்குடி. அதை சொல்றேன். 600 மாடு வச்சிருக்கேன். 600 மாடு வச்சிருக்கேன். 600 மாடு. 600 எல்லா வகை மாடும் வச்சிருக்கேன். வியாபாரி. ஆமா, வியாபாரி. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 98 42 0 22 183. இந்த மாதிரி எந்த வகை மாடு வேணாலும் எந்த மாடுனாலும் நான் போட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோ. மாடு வரைக்கும் மாடு கறக்கும்டா இந்த மாடு வாங்கிட்டு என்ன மாடுண்ணா? சர்ச்சி ஒரிஜினல் சர்ச்சி. ஒரிஜினல் சர்ச்சி. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 2 நேரம் 14 லிட்டர் பாடுங்க. 14 கண்ணுட்டி காணிங்க. காலை கண்ணுட்டி எத்தனா ஈத்துண்ணா? 2000. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? 65 ரூபா சொல்லணும். 57 கேட்கணும். என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 60 மாட்டை கொடுத்தாங்க. 60,000. ஆனால் இந்த மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி சொன்னா. 2000 வேற மாடு பல்லு 4 பல்லு கிடையாது. ஆமாம், காம்பு நல்லா இருக்கு. காம்பு 4 காம்பு அடிச்சு பார்த்துவாங்க. சரி, அதெல்லாம் கொடுக்கலாம். இந்த பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அழகா வாங்கலாம், எப்படினாலும் பேசலாம். உங்கள் ஃபோன் நம்பர் 88 70 29 74 12. வேற பால் மாடு வேணாலும் வாங்கிக்கலாம். சரி. என்ன இது என்னண்ணா? கெச்சப் கிராஸ்ண்ணே. கெச்சப் கிராஸ். பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 7 லிட்டர் பால் இருக்குண்ணே. 7 லிட்டர் பால். இதுனா இதுண்ணா? 2000. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 25,000. நீங்கள் எல்லாம் அவ்வளோ தானா? ஆமாம், அவ்வளோதான். சரி. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 23 தான் கொடுத்துருங்க. 23,000. நீங்கள் பாவு சித்திரை வியாபாரி? அவடையா? ஃபோன் நம்பர் 94 89 52 85 93. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி நிறைய வச்சிருக்கீங்க. ஹெச்எப்பா எத்தனை ஈச்சு? 3000. பால் எவ்வளோ இருக்கும்? 10 லிட்டரு. கண்ணுக்குட்டி? கொட்டா கண்ணுக்குட்டி எவ்வளோ சொல்றீங்க? 40,000.
எல்லாம் வந்தா கொடுப்பியா? 35 வந்தா கொடுத்துருவியா? ஃபோன் நம்பர்ல சொல்லுங்க. ரெண்டு 4 லிட்டர் வச்சுக்கோங்க. சொல்லு என்ன பால் எவ்வளோ இருக்கும்? 4 லிட்டரா? சரி. கண்ணுக்குட்டி? ஆ சரி. எவ்வளோண்ணா? எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 4 லிட்டர் இருக்கும். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 40,000. 20-22 கேட்காத. அவ்வளோதான் விலையா? சரி சரி. கேரளாவுக்கு கொடுத்தா கூட கிடைக்குங்களா? பல்லு எத்தனை? எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 2 ஒட்டங்கால கேரளாவுக்கு வாங்கிட்டு போறீங்களா? பல்லு சேர்ந்தனாலயா? எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 74,000. 2 காலை, பெரிய காலை. அது நீங்கள் தான் வாங்கிக்கலாம். ஒரு காலை 56,000. நைட்டு வந்துடுவேண்ணா? மதியம் இது காலை நான் வாங்கிடுவேன். இது ஜல்லிக்கட்டு காலையாண்ணா? எவ்வளோ முடிஞ்சுன்னா? 38,000. சரி சரி. ரொம்ப சீப். நிறைய மாடு மாடு இன்னைக்கு நிறைய வந்துருக்கு. இன்னைக்கு காலை வரத்து அதிகம். மாடு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி. அதனால விலை அனுசரித்து வாங்க. இந்த வரிசையில் கிடக்குறது நம்ம மாடு. சரி சரி சரியா? வாரம் எத்தனை ஜோடி கிடைக்குண்ணா உங்களுக்கு? நான் வாரத்துக்கு 27 மாடு நான் வாங்குவேன். இன்னைக்கு விலை கம்மியாக கிடைக்குதா? ஒரு வாரம் கூட வாங்கினா ஒரு வாரம் அதை அனுசரித்து கொண்டு போயிருவியா? அப்படி சொன்னா சரி. இந்த சந்தையை பொறுத்தவரை எப்படின்னா லாபமாண்ணா? இங்கே வாங்கினா லாபம். அப்படி சொன்னா அதெல்லாம் செலவும் இருக்கு. அப்படி சொன்னா இங்கே கொல்லம் கொண்டு போவீங்களா? எனக்கு நாகர்கோவில் கொண்டு போவீங்களா? அதுக்கு போய் அந்த சந்தையில் விற்கிறாக்கா? நான் விற்க கடைக்கு போடுவேன், விற்பேன். வியாபாரம் தான் அதிகம். அந்த என்டு காலேஜ் ரோடு சந்தையில். பால் மாடு நிறைய வாங்கியிருக்கு. அப்படியா?